கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தபடி நாளை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். இந்த வசனத்தை, இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக, இதிலே மறைந்திருக்கிறதான தேவ ரகசியங்களை, சத்தியங்களை வெளிப்படுத்தி தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனமாக இந்த புதிய வருடத்திலே 2024 ஆண்டிற்கான வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறபடினால இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த வசனம் நம்மை நடத்தும். எனவே இதை பயத்தோடும் நடுக்கத்தோடும் தியானிக்கும்படியாக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். கர்த்தர் தாமே தேவையான எல்லா கிருபையினாலும் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அந்த வருடம் முழுவதுமாக அந்த வசனத்தின்படி எங்களை நடத்துவீர், அந்த வாக்குத்தத்தின்படி நடத்துவீர் ஆண்டவரே. அப்படியே இந்த வசனத்தையும் உடைய கருத்தில் கொடுக்கிறேன். இதில் மறைந்திருக்கிறதான தேவ ரகசியங்களையும் அதிசயங்களையும் சத்தியங்களையும் வெளிப்படுத்தி தாரும். அதன்படி எங்களை நடத்தும். உம்முடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இந்த வசனத்தை, இந்த செய்தியை கேட்கிறதான ஒவ்வொருவருக்கும் கூட நீர் வழி நடத்துகிறவராக, இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக உதவி செய்யும். உம்முடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். 2 தீமோத்தேயு 1:12 இந்த செய்தி கூறப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று 3 பகுதிகள் இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிறது. நான் விசுவாசித்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பது ஒன்று. அவரிடத்திலே நான் ஒப்பு கொடுத்தது என்பது 2வது பகுதி. எதையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார், அதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர் என்று சொல்லும் பொழுது அது எந்த நாள் என்பதை நாம் விளக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படி ஒரு நிச்சயத்தை பரிசுத்த பவுல் பெற்றிருக்கிறார். அதே போல ஒரு நிச்சயத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இதையெல்லாம் நாம் ஒப்பு கொடுத்து தேவனுடைய கரங்களிலே இருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டு இந்த வருடம் முழுவதுமாக நாம் வாழ வேண்டும். இந்த வசனம் நம்மை நடத்த வேண்டும். இப்படி இந்த பகுதியிலே முதல் பகுதி, தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர், இன்னார் அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, முதலாவதாக சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடைக்கலமான தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி அவர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உன்னதமான தேவனுடைய மறைவிலே நாம் இருக்கும்பொழுது அவர் சர்வ வல்லவர், அவருடைய நிழலிலே நாம் தங்குவோம் என்பதை இந்த வசனம் கூறுகிறது. அடுத்து, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நாம் ஓடி சென்று மறைந்து கொள்ளக்கூடிய கோட்டையாக இருக்கிறார். என் தேவன் என்று சொல்லப்பட்டதனாலே நம்முடைய தேவனாக இருக்கிறார். நான்
நாம் நம்பி இருக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார் என்று சங்கீதம் 46 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலம், கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உடையவராக தேவன் இருக்கிறார். அடுத்து பெலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெலன் என்று சொல்லும் பொழுது, உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கூறப்பட்ட வசனத்தில் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்திக் கொண்டான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எப்படி பலப்படுத்திக் கொண்டான்? அவன், அவனுடைய குடும்பத்தார், அவனோடு கூட இருந்த அவனுக்கு துணையாக இருந்தவர்கள், அவர்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் அமலேக்கு சிறை பிடித்து கொண்டு போய்விட்டான். அப்பொழுது இவனுக்கும் இழப்பு நேரிட்ட போதிலும் அவனோடு கூட இருந்த ஜனங்கள் தன்னுடைய குமாரத்திகளுக்காகவும் மனைவிகளுக்காகவும் இவனை கல்லெறிய வேண்டும் என்று கற்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது இவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தரையே அவன் அடைக்கலமாக கொண்டிருந்ததுனால தன்னை பலப்படுத்தி கொண்டான். அடுத்து தாவீது சொல்லுகிறான், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நமக்கு பெலனே கர்த்தர் தான். அவர்களை நாம் அன்பு கூறும் பொழுது அந்த பெலன் இன்னும் அதிகமாக இருக்கும். அடுத்து ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையான தேவன். அவர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிறார் என்று தாவீது சொல்கிறார். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ நிந்தைகள், அவமானங்கள், காட்டிலும் மேட்டிலும் பசியிலும் தாகத்திலும் அவன் அலைந்து தீர்ந்த போதிலும் கூட அவன் சொல்லுகிறான், அவர் ஒருவர் தான் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம் பாருங்க. நமக்கும் கூட இந்த வருடத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலே நாம் கடந்து போனாலும் கூட கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையாக, நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவராக, நம்முடைய பலனாக அவர் இருப்பார். இதில் சந்தேகமே கிடையாது. அடுத்து இரண்டாவதாக சங்கீதம் 27 அதிகாரம் 10 வசனத்தில், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். நமக்கு இந்த உலகத்திலேயே கைவிடாதவர் என்று சொல்லும்போது தகப்பனும் தாயும் தான். ஆனால் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்ற வசனம் நமக்கு, நாம் நம்பினவர்கள் எல்லாம் கைவிடலாம், தகப்பனும் தாயும் கூட கைவிடலாம். ஆனால் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அப்படி அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தகப்பனும் தாயும் மறந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு தகப்பனுக்கும் தாய்க்கும் மேலாக அவர் இருக்கிறார். தகப்பனை போல நம்மை சுமக்கிறார், தாயை போல நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை மறக்கவே மாட்டார். அவர் நம்மை மறக்கிறவர் அல்ல. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 14 வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்கிறார், அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். ஊழியத்திலே அவருக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை பற்றி சொல்கிறார். ஏனென்றால் அவன் நம்முடைய வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்றான். அப்பொழுது கூட நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையிலே ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அங்கே யூதர்களுக்கும் பரிசுத்த பவுலுக்கும் இடையில சில தர்க்கங்கள், சச்சரவுகள் இருந்த பொழுது அவரை தனித்து விட்டு விட்டார்கள். கூட இருந்தவர்கள், ஊழியக்காரர்கள் கூட அவருக்கு உதவியே செய்யவில்லை. ஆனால் தேவன் அவருக்கு துணையாக இருந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகலாம். ஆனால் தேவன் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்.
எப்படி என்றால், பரிசுத்த பவுலுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால் 17ஆம் வசனத்திலே, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். எல்லாரும் கூட இருந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் கைவிட்டாலும் கூட கர்த்தர் துணையாக நின்று புறஜாதிகள் இவனுடைய வசனத்தை கேட்பதற்கு பலப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் உண்டு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. யோசுவா தான் அடுத்து தேவனுடைய ஜனங்களை நடத்தக்கூடியவனாக இருக்கிறான். அவன் இளைஞனாக இருந்தான். ஆனால் மோசையோடு கூட இருந்து அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்ததுனால கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். அப்பொழுது யோசுவாவுக்கு அவர் தைரியம் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அதற்கு பிறகு எதற்காக அப்படி சொன்னார் என்று சொன்னால், யோசுவா தான் அந்த ஊழியத்தின் கடைசியில செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழியத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். யோர்தானை தாண்டி யோர்தானுக்கு இக்கரையிலேயே மோசே மரித்து போனான். அதற்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்களை நடத்தக்கூடியவனும் தேசத்தை பிரித்து கொடுக்கக்கூடியவனும் யோசுவா தான். அதனால தான் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. மோசைக்கு என்ன அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாரோ அதையெல்லாம் யோசுவாவுக்கும் செய்தார். எப்படி? மோசேக்கு செங்கடலை பிளந்ததை போல யோசுவாவுக்கு யோர்தானை நதியை பிளந்து அதன் வழியாக நடந்து போகும்படியாக செய்தார். அங்கே வேகமாக விடுகிறதான அந்த யோர்தான் நதிக்கு வருகிறதான நீரூற்றை அப்படி நிற்கும்படியாக செய்தார். சூரியனையும் சந்திரனையும் அப்படியே தெரித்து நிற்கும்படியாக செய்தார். இதை அவர் சொல்லும் பொழுது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். இதை ஏன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்? அருமையானவர்களே, இந்த வசனத்தை தியானியுங்கள். கர்த்தர் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தார். இந்த வருடத்தில் நம்மோடும் அவர் இருப்பார். நம்மோடு மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருந்தார். யோசுவாவோடு இருந்தது போல நாம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லாருடைய கண்களும் காணும்படியாக நம்மை உயர்த்துவார், நம்முடைய பேரை உயர்த்தி காட்டுவார். ஆமேன். நிச்சயமாய் ஆண்டவர் அப்படி செய்வார். கவலைப்படாதிருங்கள். ஆமேன். அப்படியே கர்த்தர் செய்ய போகிறபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்து ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நம்முடைய வலது கையை அவர் பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே. பிறகு நமக்கு வேறு யார் வேண்டும்? வேறு யாரும் தேவையில்லை. கர்த்தர் நம்முடைய வலது கையை பிடித்து நம்மை நடத்தும் பொழுது, நமக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இதுதான் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பரிசுத்த பவுல் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தான். வேதத்தில் பல காரியங்கள் தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற நிலையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த சில வசனங்கள் நம்மை நடத்தும்படியாக இந்த வருடத்தில் சிலவற்றை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஏசாயாவில், யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய
உன் மீட்பர் உரைக்கிறார் என்ற வசனத்தின்படி நாம் இஸ்ரவேலின் சிறு கூட்டம், யாக்கோபு என்ற பூச்சி, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று அவர் சொல்லியிருக்கிறதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்து ஏசாயா 44 அதிகாரம் 2 வசனத்திலே, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வருடத்தில் நமக்கு நம்மோடு கூட தேவனே துணையாக வருவார். நாம் நடந்து போகின்ற இந்த பாதையில நம்மை எல்லாரும் கைவிட்டாலும் சரி, நண்பர்கள், உறவினர்கள், கூட பிறந்தவர்கள் எல்லாரும் கூட ஒருவேளை நம்மை எதிர்க்கலாம், கைவிடலாம். ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வருவார். ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நிச்சயமாக இந்த வசனத்தை கொடுத்த தேவன் இந்த வருடம் முழுவதுமாக நம்மை இப்படியே நடத்துவார். கர்த்தர் இப்படி இந்த காரியத்தை உறுதிப்படுத்தினபடினாலே, நம்மை ஆவினால் அபிஷேகத்தினால் நிரப்பினபடினாலே நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனத்தில், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்ற வசனத்தில் பார்க்கும்பொழுது, நம்மை அவர் தன்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறாராம். அப்படியானால் நம்மை தேடி இங்கும் அங்கும் அலைய வேண்டியதில்லை. அவருடைய கைகளுக்குள்ளே நாம் இருக்கிறோம். அந்த கைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருக்கு நமக்கு நம்முடைய ஞாபகம், நம்முடைய நினைவு அவருக்கு எப்போதுமே இருக்கும். ஏனென்றால் அவருடைய கைகள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அந்த கைகளிலே நாம் இருக்கிறோம். அப்படியானால் நம்மை நினைவிலே அவர் வைத்து கொண்டே இருப்பார். நமக்கு என்ன கஷ்டங்கள் வருகிறது என்று அவர் பார்த்து கொண்டே இருப்பார். தேவனுடைய கரங்களிலே வரையப்படுதல் என்பது எத்தனை மேன்மை! கர்த்தருடைய கரங்களுக்குள்ளே, அவருடைய நிழலுக்குள்ளே இருப்பது பாதுகாப்பு, ஆறுதலை தரும். அவரது பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற அனுபவம். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நம்முடைய அரண் இருக்கிறது. உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, நம்முடைய மதில், நம்முடைய அரண் அவருக்கு முன்பாக இருக்கிறதுனால அவருடைய கண்களுக்கு முன்னதாக ஒரு அரணாக நம்மை சுற்றி அவருடைய கிருபை அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லும்போது, அவருடைய கரங்களிலே நம்மை வரைந்திருக்கிறார், உள்ளங்கைகளிலே. நம்முடைய இருப்பு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பாதுகாப்பான அரணை போட்டு அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை வைத்துக் கொண்டிருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? உன்னுடைய அரண் எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. மதில் என்று சொன்னால் ஒரு நம்மை சுற்றிலும் ஒரு அரண், ஒரு வேலி, ஒரு மதில், ஒரு காம்பவுண்ட் என்று சொல்லலாம். ஒரு சுற்றுச்சுவரை நம்மை சுற்றிலும் போட்டு எப்பொழுதும் அதை விழிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், நமக்கு விரோதமாக யாரெல்லாம் வருகிறார்கள் என்பதை அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம வைத்திருக்கிறதுனால இந்த வருடத்தில் பிசாசின் உபத்திரவங்கள் நமக்கு இருக்காது. ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். இந்த வருடத்தில் நமக்கு ஒரு பெரிதான பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். நாம் அசைக்கப்படுவதில்லை. நமக்கு எந்த தொல்லையும், துன்பமும், பிசாசினுடைய உபத்திரவங்களும் வரவே வராது. கர்த்தர் அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தர் அப்படி செய்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்து சங்கீதம் 40 அதிகாரம் 17 வசனத்தில், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும். நான் சிறுமையும் எளிமையுமானவனாக நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்போதும் நம்மேல் நினைவாயிருக்கிறார். எவ்வளவு மேன்மை பாருங்க. கர்த்தர் நம்ம மேல நினைவாக இருந்தால்
நமக்கு முன்பாக யார் எதிர்த்து நிற்க முடியும்? கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய கரங்களிலே, உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய மதில்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும். கர்த்தர் எப்போதும் நம்முடைய நினைவாயிருக்கிறார். என்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் நம் மேலே நினைவாயிருக்கும் பொழுது நமக்கு ஒரு தீமையும் வராது, ஒரு குறைவும் ஏற்படாது. இந்த வருடத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு தருவார் என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து சங்கீதம் 91 அதிகாரம் 7 வசனத்தில் பார்க்கும்பொழுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அப்படியானால் 1000 பேரும் 10,000 பேரும் நம்மேல் ஒருவர் மேலே விழுந்தாலும் அது அணுகாது, அது துன்மார்க்கரை சங்கரிக்கும். நமக்கு விரோதமாகத்தான் வருவார்கள், ஆனால் அது அந்த துன்மார்க்கரை எல்லாம் அவர்களே விழுந்து போகும்படியாக காரியங்கள் நடக்கும். அப்படியானால் இதில் இருந்து என்ன நமக்கு தெரிகிறது? நமக்கு விரோதமாக வருகிற சத்துருக்கள் அவர்களே பின்னிட்டு விடுவார்கள், அவர்களே இடறி விடுவார்கள். நமக்கு விரோதமாக அவர்கள் வரும் பொழுது அது அவர்களுக்கு விரோதமாகவே செல்லும் என்ற செய்தியை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த வருடத்தில் அவர் அப்படியே நமக்கு செய்வார். அது மட்டுமல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்ற செய்தியை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அப்படியானால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னால் என்ன? வானத்தின் ஆசீர்வாதங்கள், பூமியின் ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே நமக்கு இந்த வருடத்திலே ஆண்டவர் கொடுப்பார். அது மட்டுமல்ல, நாம் இஸ்ரவேலராக இருக்கிறதுனால தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. வலது பக்கத்திலே அவர் நமக்கு நிழலாக இருந்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி அவர் காக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை அவர் காக்கிறவராக இருக்கிறார் என்ற செய்தியை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டில் இப்படிப்பட்ட ஒரு பெரிதான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை அப்படியே நடத்தப் போகிறபடினால இந்த வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்ட வசனங்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட வசனங்களாக, பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலே தரப்பட்ட வசனங்களாக நமக்கு இருக்கிறதுனால இந்த வசனங்கள் எல்லாம் இந்த வருடமெல்லாம் நம்மை அப்படியே நடத்தும். எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது இந்த வசனங்கள் நமக்கு துணையாக இந்த வருடமெல்லாம் நம்மோடு கூட வரும், மதிலாக வரும். இதை நாம் நன்றாக ஏற்கனவே பல வருடங்கள் நாம் இதையெல்லாம் அனுபவித்திருக்கிறோம். இந்த வருடத்திலும் கூட இப்படியே இது தொடர்ந்து நமக்கு உதவியாக இருக்கும். அடுத்து 5வதாக சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூட, மரண இருள் என்று சொன்னால் என்ன? அந்த இருள் என்பது, மரணம் என்பது ஒரு இருள். மரணம் என்பது ஒரு பாதாளத்தின் வல்லமை. பாதாளம் என்பது பிசாசினுடைய இருட்டு. அந்த இருளின் ஆதிக்கத்தை உடைய அந்த பாதாளத்தை போல கொடுமையான இருளின் வழியாக, மரண இருளின் வழியாக நடந்தாலும் எத்தனையோ பொல்லாப்புகள் வரும். ஆனாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்படியான சூழ்நிலை வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஏனென்றால் எந்த பாதையின் வழியாக நடந்தாலும் தேவரீர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது அவனுடைய வாழ்க்கையில
இந்த அனுபவத்தை நன்றாக அனுபவித்தவனாக இந்த வசனத்தை சொல்லுகிறான். எருசலேமிலே அந்த ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அது ஒரு தாழ்வான ஒரு பள்ளத்தாக்கு. அதன் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அனுபவத்தை உடையவனாக அவன் இருந்த பொழுது இந்த வசனத்தை அவன் சொல்லியிருக்கிறான். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த காலங்களிலே அந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் 2 காரியங்களை தன்னுடைய கைகளிலே வைத்திருப்பார்கள். ஒன்று கோல், இன்னொன்று தடி. தடி என்று சொல்லும்போது நல்ல ஒரு உருட்டு கட்டையைப் போல அடித்து தாக்கக்கூடிய ஒரு கோல். தடி தடி என்பது ஒரு உருட்டையான ஒரு உருளியான ஒரு தடி. கோல் என்பது இப்பொழுது நம்முடைய நாட்களிலே கூட ஆடு மேய்ப்பவர்கள் ஒரு பெரிய ஒரு மூங்கில் கோலை வைத்திருப்பார்கள். அதன் உச்சியில ஒரு துருடு போன்ற ஒரு ஆயுதம் இருக்கும். அது எதற்காக என்று சொன்னால், அந்த ஆடுகளுக்கு அந்த கிளைகளை தாழ்த்தி கொடுப்பார்கள். அந்த ஆடுகள் அந்த இலைகளை மேயும் அல்லது அதை வெட்டி போடுவார்கள். இதற்காக அந்த 2யும் வைத்திருப்பார்கள். அந்த காலத்தில் காடுகளில் வனாந்தரங்களின் வழியாக இவர்கள் மேய்க்கும் பொழுது பல துஷ்ட மிருகங்கள் அங்கே வரும். சில வேளைகளிலே கொள்ளையர்கள் கூட வந்து ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போவதற்காக வருவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மிருகங்களை அடித்து தாக்கவும், துஷ்டர்களிடத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் ஒரு உருளையான தடியையும் ஒரு கோலையும் மேய்ப்பர்கள் வைத்திருந்தார்கள். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான். இவனுக்கு ஆண்டவர் கோலை எதற்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னா, இவனுக்கு ஒரு மேய்ச்சலை கொடுப்பதற்காக. இவனுக்கு என்ன மேய்ச்சல்? வசனம்தான் மேய்ச்சல். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொன்னது போல, நமக்கு அவர் கோலை ஆயுதமாக வைத்துக்கொண்டு அவர் நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். தடி என்று சொல்லும் பொழுது துஷ்ட மிருகம் நம்மை வந்து தாக்காதபடி அந்த பொல்லாங்கனை அடித்து நொறுக்கும்படியாக அவர் தடியையும் உடையவராக இருக்கிறார். இதுதான் இந்த வருடத்தில் நமக்கு துணையாக இருக்கிறது. அடுத்து யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு எகிப்து என்பது ஒரு பாவ வீடு. அந்த எகிப்தின் கட்டிலே இருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு செய்தி என்பது பாவ கட்டிலே இருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு குறிப்பிடுகிறது. இப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு எகிப்தியர் நமக்கு தொடர்ந்து வர முடியாது. ஏனென்றால் எகிப்தியர்கள் செங்கடலின் வழியாக வந்து அமிழ்ந்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் கரையேறி சென்று விட்டார்கள். அதுபோல நம்மை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரை போன்ற பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்திலே மூழ்கி மாண்டு போனது. எகிப்தியர்களை செத்தவர்களாக அடுத்த நாளிலே கரையில கண்டதாக வேதம் கூறுகிறது. அப்படி நம்மை பின்தொடர்ந்து வந்த பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்திலே அழிந்து போனது. அப்படியே இனி நாம் அந்த எகிப்தியரை காண்பதில்லை, இனி அந்த பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில காண்பதில்லை என்று சொல்வதைப் போல, இந்த வருடத்தில் நம்மை பின்தொடர்ந்து வந்த எல்லா எகிப்தியராக இருக்கிறதான பாவங்கள் எல்லாம், நமக்கு தீமையாக வந்த பொல்லாத வல்லமைகள், எல்லா பொல்லாத பிசாசனுடைய அசுத்த ஆவிகள், சகலவிதமான கட்டுகள், சகலவிதமான பில்லி சூனியத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் அழிந்து ஒழிந்து போகும். இதைத்தான் இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. அடுத்து 6வதாக
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். எத்தனையோ செய்திகளை நாம் கர்த்தர் செய்த யுத்தங்களை நாம் பார்க்கலாம். தாவீதுக்காக அவர் யுத்தம் பண்ணினார். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற சத்தத்தை கேட்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார், நீ உடனே புறப்பட்டு செல் என்று சொன்ன தேவன். அதே போல யோசபாத் சொல்லுகிறான், ஆண்டவரே, இவ்வளவு திரளான கூட்டத்தை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்றும் எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் தேவனை துதித்தார்கள். அங்கே வந்த சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் வெட்டி மடிந்தார்கள். இந்த செய்தி நமக்கு தெரியும். அதே போல செனகெரிப் அவன் கொக்கரித்தான், தேவனுடைய சேனைக்கு விரோதமாக வந்தான். அங்கும் அவனுக்கு தோல்விதான். ஒரே ஒரு தூதன் 185,000 பேரை கொன்று போட்டான். கோலியாத் என்கின்ற பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனையை நிந்தித்தான், அவன் தலை வெட்டப்பட்டு மரித்து போனான். இப்படி எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கலாம். இப்படி தேவன் நமக்கு துணையாக இருந்து இந்த வருடத்தில் நம்முடைய யுத்தங்களை எல்லாம் அவர் நடத்துவார். நாம் சும்மா இருக்கலாம், நாம் இளைப்பாறுதலோடு இருக்கலாம். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய சத்துருக்களை இனி நாம் காண்பதில்லை. நம்மை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரை நாம் இனி காண்பதில்லை. நமக்கு விரோதமாக வந்த எந்த பொல்லாத வல்லமையையும் நாம் இனி காண்பதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போடுவார் என்பதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து 7ஆவதாக பார்க்கும் பொழுது மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த உலகத்திலே அவரவர் பாரங்களை அவரவர் தான் சுமப்பார்கள். யாரும் யாருக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் வாருங்கள், நான் உங்களுடைய பாரத்தை சுமந்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யார் சொல்லுவார்கள்? கர்த்தரை தவிர நம்முடைய பாரங்களை சுமக்கிறதற்கு யாருமே இல்லை. வேதத்திலே பலரை பார்க்கிறோம், கர்த்தாவே என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும், என்னால் முடியவில்லை, என்னால் சுமக்க முடியவில்லை ஆண்டவரே, நீர் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று சொல்லி அவர்களுடைய பாரத்தை அப்படியே மேற்போட்டு கொள்ள சொல்லி சொன்னவர்கள் உண்டு. பல பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தில் பார்க்கும் பொழுது, எனக்கு முடியவில்லை ஆண்டவரே, என்னுடைய காரியத்தை நீர் மேற்போட்டு கொள்ளும் என்று சொன்ன பல பரிசுத்தவான்களை நாம் வேதத்தில் பார்க்கலாம். இங்கே பாரங்களை அவர் சுமக்கும் பொழுது நமக்கு ஒரு லகுவான வாழ்க்கை இருக்கும், ஒரு பெரிய இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும், ஒரு பெரிய சமாதானம் இந்த வருடத்தில் கிடைக்கும். ஏனென்றால் வரப்போகிற இந்த வருடம் ஒரு இளைப்பாறுதல் உள்ள வருடமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய பாரங்களை சுமந்து சுமந்து இளைத்து போயிருக்கிறோம். யாராவது நம்முடைய பாரங்களை சுமப்பார்களா என்று சொல்லி திருப்பி பார்த்தால் யாருமே இல்லை. ஆனால் தேவன் அங்கே இருக்கிறார். இயேசு நமக்காக பாரங்களை சுமக்க முடியாத வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் நம்மை அழைக்கிறதை நம்மாலே இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது. அடுத்து 8ஆவதாக யாத்திராகமம் 15:26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். என்ன செய்ய வேண்டும்? இத்தனை நிபந்தனைகள் உண்டு. கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும், அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ளும் பொழுது எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன்.
எகிப்தியருக்கு பலவிதமான வியாதிகள் வந்தது. எகிப்தியர் என்று சொன்னால் பாவத்திலே வாழ்கின்ற ஜனங்கள், புற ஜாதியாக இருக்கிறதான தேவனை அறியாத ஜனங்கள். ஆனால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். நமக்கு வியாதிகள் எதுவும் வராது. இது தெய்வீக ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தெய்வீக சுகம் என்ற ஒரு அனுபவம் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறது. அதுதான் இதில் சொல்லப்பட்ட நானே உன் பரிகார கர்த்தர். வியாதிகள் வராது. ஒரு வேளை வருமானால் நான் உனக்கு பரிகாரியாக இருந்து, வைத்தியனாக இருந்து, மருந்தாக இருந்து உன்னை சுகமாக்குவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, முதலாவதாக நாம் இவ்வளவு நேரம் பார்த்தது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் இன்னார் என்று இந்த 8 விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவர் என்ற செய்தியை இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம். நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக, யுத்தம் பண்ணுகிறவராக, நமக்கு ஒத்தாசை செய்கிறவராக, உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கிறவராக, நமக்கு துணை நிற்கிறவராக, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நம்மை சேர்த்து சொல்கிறவராக, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருக்கிறவராக, இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்து இந்த 2வது பகுதி என்னவென்று சொன்னால், நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை, என்ன ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நாம் ஒப்பு கொடுத்ததை அவர் காக்க வல்லவர். என்ன ஒப்பு கொடுத்தோம் என்பதை நாம் பார்க்கிறதற்கு முன்னதாக, எதை நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்ற செய்தி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறதை காக்க வல்லவர் என்று விசுவாசித்து நிச்சயித்து இருக்க வேண்டும். அப்படியானால் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுவதற்கு யாரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஒப்பு கொடுக்கிறதை காக்க வல்லவர் என்று நாம் விசுவாசித்து நிச்சயித்து இருக்கிறோம். அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நடுவானத்திலே வரும்பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டுமா? குற்றமற்றதாக இருக்க வேண்டுமா? நாம் இந்த ஆவி, ஆத்ம, சரீரத்தை வைத்து கொண்டிருந்தா அதை நம்மாலே காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் பரிசுத்த ஆவியின் துணையினால, அவருடைய இரத்தத்தினால, வசனத்தினால காத்துக்கொள்வார். எப்பொழுது வரை என்று சொன்னால், அது 3வது பகுதியாக இருக்கிறது. எதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் அவரிடத்திலே கொடுத்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை நாம் இழந்து போகாதபடி காத்துக்கொள்வோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலிலே ஆவி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்ற வசனத்தின்படி நம்முடைய ஆவியை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆவியை அவருடைய கரத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே கொடுக்கும் பொழுதுதான் அதை அவர் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வார். ஏனென்றால் இந்த ஆவி, ஆத்ம, சரீரத்தில் குற்றம் இல்லாததாக காக்கப்பட வேண்டுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அது வரைக்கும் அது காக்கப்பட வேண்டும். அதனால என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதே அவர் கையில் கொடுத்து விட வேண்டும். இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கையிலே ஒப்பு கொடுத்து விட்டால் அது அவர் வருகிற வரைக்கும் அவருடைய கருத்திலே இருக்கும். நாம் வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. நம்மாலே ஏதாவது ஒன்று செய்ய முடியும் என்று சொல்லக்கூடியது ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நம்மாலே ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது
என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அவரால் என்று நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலே ஆவியை அவர் கையிலே கொடுக்க வேண்டும். அடுத்து சங்கீதம் 146 அதிகாரம் 4 வசனத்துல மனுஷனுடைய ஆவி அவனை விட்டு பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி நாம் மரித்து போகும்போது அது நம்மை விட்டு பிரிந்து போகும். அப்படி பிரிந்து போகிற ஆவி அதை இப்பொழுதே தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் அது பத்திரமாக அவருடைய கரங்களிலே இருக்கும். கடைசி நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நிற்கும் பொழுது அதற்குள்ளே நாம் மரித்து போனால் அவர் நம்மை கடைசி நாளிலே எழுப்புவார். என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். என் அப்பத்தை புசித்து என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நாம் உயிரோடு இருந்தாலும் நம்மை அவரால் எழுப்ப முடியும், நாம் மரித்து போனாலும் எழுந்திருக்க முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான், மரித்தாலும் பிழைப்பான், எழுந்திருப்பான், கடைசி நாளிலே அவனை நான் எழுப்புவேன் என்றெல்லாம் பல செய்திகளை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அடுத்து பிரசங்கி 3 அதிகாரம் 21 வசனத்தில் உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? அப்படியானால் நம்முடைய ஆவி உயர ஏறும், தேவனிடத்திலே கடைசி நாளிலே, அதாவது நம்முடைய மரணத்துக்கு பிறகு ஏறி போகும். அதனாலே அதை முதலிலேயே தேவனுடைய கரங்களிலே கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் பிரசங்கி 8 அதிகாரம் 8 வசனத்தில் ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. எப்பொழுது ஆண்டவர் அழைக்கிறாரோ அப்பொழுது போய் சேர வேண்டியதுதான். அதனாலே நம்முடைய ஆவியின் மேலே நமக்கு அதிகாரமே கிடையாது, யாரும் நீங்கி போக முடியாது. இப்படி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடி போகாததற்கு முன்னே அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை என்று பிரசங்கி 12 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லப்பட்டது போல நாம் இப்பொழுதே தேவனுடைய கரங்களிலே அதை கொடுத்து விட வேண்டும். அடுத்து ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனத்திலே நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமமும் உள்ள மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறேன். ஏனென்றால் நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்கு அவர் சமீபமாக இருந்து பணி உள்ள ஆவி உள்ளவர்களிடத்திலே அவர் இரக்கமுள்ளவராக இருந்து அந்த ஆவிகளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் இன்றனைக்கும் கோபமாக இருப்பதில்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஆக இந்த ஆத்துமாக்கள் ஆவியெல்லாம் தேவன் உண்டு பண்ணினது. தேவன் உண்டு பண்ணினதுனால அது தேவனை நோக்கி சென்றுவிடும். இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நமக்குள்ளே வாசம் பண்ணும். நாம் மரிப்பது என்பது இந்த சரீரத்தை விட்டு அந்த ஆவி, அந்த ஆத்மா என்பது தேவனிடத்திற்கு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு பிரிவு தான் மரணம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார் பாருங்க. மத்திய 27 அதிகாரம் 50 வசனத்தில் இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். லூக்கா 23 அதிகாரம் 46 வசனத்தில் இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனிடத்திலே தன் ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எல்லாம் தேவனுடைய கரங்களிலே கொடுக்க வேண்டும். எப்பொழுது கொடுக்க வேண்டும்? இப்பொழுதே கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு அவயத்தையும் கிறிஸ்துவனுடைய கரங்களிலே ஒப்பு தர வேண்டும்.
பிதாவாகி தேவனுடைய கரங்களிலே ஒப்புத்தர வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே ஒப்புத்தர வேண்டும். அப்பொழுது எந்த பாவமும் அண்டாது, எந்த வியாதியும் நெருங்காது, எந்த துன்பமும் அண்டாது. இது எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற அந்த நாள் வரைக்கும், அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் வாசித்தோம். அது 3வது பகுதி. அந்த நாள் வரைக்கும் அவர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7:59 அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஈற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையிலே அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய ஆவியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மரித்த ஒரு பரிசுத்தவானை நாம் அப்போஸ்தல அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15:51 பார்க்கும் பொழுது அந்த நாள் என்பது எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. அது 1 கொரிந்தியர் 15:51 சொல்லப்பட்ட காரியங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்ற அந்த செய்தியை பற்றி பார்க்கும் பொழுது, இப்பொழுது கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கே விடுதலையும் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான சகல அசூசியம் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்த மாக்குதலை தேவ பயத்தோடு நாம் பூரணப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக, ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, உருவ குத்துகிறதாக, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்ற செய்தியெல்லாம் இப்படி இந்த ஆவியை பற்றிய செய்திகளாக இருக்கிறது. இப்படி பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினாலே ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும், மறுரூபப்பட்டு கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் பாதுகாக்கப்படும் என்பதற்காகத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் நாம் தியானித்தோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆத்மா, ஆவியை ஒப்பு கொடுக்கிறது போல ஆத்மாவை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். யோபு 14:22 பார்க்கும் பொழுது, அவன் மாம்சம் அவனிலே இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்மா அவனுக்குள்ளே இருக்கும் அளவுக்கும் அதுக்கு துக்கம் உண்டு. அதாவது இந்த மாம்சம் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும், மாம்சத்திலே நாம் இருக்கிற வரைக்கும் வேதனைகள் இருக்கும். நம்முடைய ஆத்மா நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதற்கு துக்கம் இருக்கும். ஏனென்றால் இந்த ஆத்மாவுக்கு உணர்வு இருக்கிறது, வேதனைகளை நாம் அனுபவிக்க முடியும். இந்த ஆத்மா பரலோகத்திற்கு போனாலும் கூட நாம் தேவனோடு கூட இளைப்பாறும் பொழுது இன்பத்தை அனுபவிக்க முடியும். அதே ஆத்மா நரகத்திலே போகும்பொழுது அந்த அக்னியிலே எரிந்து கஷ்டப்படவும் முடியும், அதையும் உணர முடியும். அந்த லாசருவும் ஐஸ்வர்யவானும் என்கின்றதான அந்த நிகழ்ச்சியில பார்க்கும் பொழுது அவன் வேதனைகளை உணர்ந்தான், தாகத்தை உணர்ந்தான், ஆபிரகாமை நோக்கி பார்த்தான். அவனுடைய ஆத்ம சரீரத்தில் எல்லாவற்றையும் அவனால் உணர முடியும். அப்பொழுதுதான் அவன் வேதனையை உணர முடியும். நம்முடைய இந்த மாம்ச சரீரம் தான் இருக்காது, நமக்கு ஆவிக்குரிய ஆத்ம சரீரம் நமக்கு இருக்கும் என்பதை நாம் இதில் அறிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த ஆத்மாவை பற்றி சொல்லும் பொழுது சங்கீதம் 16:10 என் ஆத்மாவை பாதாளத்திலே விடீர்,
உம்முடைய பரிசுத்தவானினுடைய அழிவை காண ஒட்டீர் என்ற செய்தியெல்லாம் நாம் இதிலே பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மாவை அவர் அழிவுக்கு விடாதபடிக்கு நாம் நம்முடைய ஆத்மாவை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாதாளத்திலே விட்டு அதை அழிக்கும்படியாக பிசாசு முயற்சி செய்வான். ஆனால் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை அவர் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நாம் நம்புகிறது என்ன? ரட்சிப்பு. ஆத்மாவை தேவனுடைய கரங்களிலே கொடுக்கும்போது அதை அவர் பத்திரமாக பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்திலே என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சங்கீதம் 86:4 பார்க்கிறோம். அடுத்து எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்தால் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். அதே போல எரேமியா 51:42 சமுத்திரம் பாபிலோன் மேல் புரண்டு வந்த பொழுது அதன் நடுவிலே இருந்து புறப்படுங்கள், தன் தன் ஆத்மாவை அவன் ரட்சித்துக் கொள்ள கடவன் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். யோபு 33:28 என் ஆத்மா படுகொலியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலிக்கு விளக்குவதற்கும் ஜீவனுள்ளோர் வெளிச்சத்திலே பிரகாசிப்பதற்கும் அவர் இவைகளையெல்லாம் அவனிடத்திலே பல முறை நடப்பிக்கிறார் என்ற செய்தியை நம்மாலே காண முடிகிறது. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உம்மிடத்திலே என் ஆத்மாவை உயர்த்துகிறேன், தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாமோ கெட்டுப்போகிறவர்களாக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்ம ஈடேற்றத்துக்கு ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்ற செய்தியெல்லாம் நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38-39ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி ஆத்மாவை தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆத்மா தான் பரலோகத்திலே நித்தியமாக வாழக்கூடியது. இந்த ஆத்மாவிலே ஜீவ ஆத்மா, இந்த ஆவி தேவன் தந்த ஆவி, தேவன் ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதினார், அது ஜீவாத்மாவாக மாறினது. இந்த ஜீவாத்மாவினுடைய அந்த வளர்ச்சி தான் ஆத்மா. இந்த ஆத்மா வாழுகின்ற ஒரு ஆத்மா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்ற வசனத்தின்படி ஆத்மா வாழக்கூடியது. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அது நரகத்துக்கு போனாலும் வாழும், மோட்சத்துக்கு போனாலும் வாழும், நித்தியமாக வாழும். சரீரத்துக்கு தான் அழிவே தவிர ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அதனால இந்த ஆத்மாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜீவ ஆத்மாவாக கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஜீவ சுவாசத்தை ஊதினதினால அது பிசாசினாலே நமக்கு ஆத்மாவிலே மரணம் ஏற்பட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே அந்த ஆத்மா மரணத்தை ஜெயித்தார். அதனாலே நாம் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவை சுத்திகரித்து கொண்டு, ஆவியை சுத்திகரித்து கொண்டு, சரீரத்தை சுத்திகரித்து கொண்டு இருக்கும் பொழுது, இதையெல்லாம் தேவனுடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா கெட்டு போகாமல் ஈடேற முடிகிறதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அது நாம் தியானித்தபடி இந்த 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற அந்த வசனத்தின்படி நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்து 3ஆவதாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது சரீரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும், உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் இது மேலானதாக இருக்கும் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம்.
இப்படி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட செய்தியை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருந்தோம், அது அநேகமாக இருந்தோம், சரீரம் ஒன்றுதான். அந்த சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் எல்லாரும் சரீரத்தின் மற்ற அவயவங்களாக இருக்கிறோம். இதை நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களாலும் இசைவாக கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆவி ஆத்மா முழு சரீரத்தையும் தேவனுடைய கரங்களிலே ஒவ்வொரு நாளும் கொடுத்து நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட வேண்டுமானால் அவருடைய சரீரத்திலே அவருடைய தலையிலே காணப்படுகிற பரிசுத்தம் நம்முடைய சரீரத்திலே ஆவியிலே நம்முடைய சரீரத்தில் உண்டாக வேண்டும். இதை பரிசுத்த ஆவினாலும் வசனத்தினாலும் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து பூரணப்பட்டால் தான் மறுரூபம் அடைய முடியும். எனவே தலையாகிய கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவனுடைய அந்த நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராக நாம் மாற வேண்டும். கிறிஸ்துவனுடைய ஒரு அவயவமும் எப்படிப்பட்டதோ அப்படியே நம்முடைய அவயவங்களும் அந்த பரிசுத்தத்தின் நிலைக்கு மாறினால்தான் நாம் மறுரூபம் அடைய முடியும். சபையாகிய அந்த சரீரத்துக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவயவமாக இருக்கிறோம். அந்த அவயவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களை போல மாறினால்தான் அது அந்த தலையோடு கூட சீர் பொருந்தும். எனவே நாம் அந்த ஒரு அவயவமும் கிறிஸ்துவனுடைய அவயவம் எப்படி, நம்முடைய அவயவம் அப்படி ஆக வேண்டும் என்ற அந்த செய்தியை இப்பொழுது நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவின் தலை என்று சொல்லும்போது அது சிரசும் மூளையும். அவரது சிந்தை என்பது எப்படிப்பட்டது என்று பிலிப்பியர் 2:4 பார்க்கிறோம். ஒவ்வொருவனும் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க வேண்டும் என்று சொல்வது கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறது. இது ஒரு பொதுநலமான வாழ்க்கையை பற்றிய சிந்தையாக இருக்கிறது. அடுத்து அவர் தாழ்மையின் சிந்தையை உடையவராக விளங்கினார், பாடுபடுகிற சிந்தையை உடையவராக விளங்கினார், மன்னிக்கும் சிந்தையை உடையவராக விளங்கினார், பரிசுத்த சிந்தையை செய்வதாக அவருக்குள்ளே அந்த சிந்தை இருந்தது. தேவ சித்தம் செய்வதிலே உறுதியாக இருந்தார், விசுவாசத்திலே அன்பிலே குறைவில்லாத சிந்தை உடையவராக இருந்தார். நாமும் கூட நம்முடைய தலையாகிய நம்முடைய மூளையாகிய நம்முடைய சிந்தையில இதெல்லாம் இருந்தால்தான் நாம் கிறிஸ்துவனுடைய அந்த பரிசுத்தத்துக்கு நாம் வளர முடியும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சிந்தையை நம்முடைய மூளையை கிறிஸ்துவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், பிதாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் அப்படியே வளரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22 சொல்லப்பட்ட அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அதே போல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியை பார்க்கலாம். மன்னிக்காவிட்டால் பிதாவும் நம்மை மன்னிக்க மாட்டார், மன்னிக்காதவன் மன்னிக்கப்படான். இப்படி மன்னிக்கிற சிந்தை உடையவராக அவர் இருக்கிறது போல நாமும் இருக்க வேண்டும். அடுத்து கிறிஸ்துவுக்கு விடுதலையாக்கக்கூடிய சிந்தை இருக்கிறது. வியாதியஸ்தரையும் பிசாசு பிடித்தவர்களையும் பாவத்தில் இருக்கிறவர்களையும் அவர் விடுதலையாக்கினார். பொறுமையும் சகிப்பும் உடையவராக அவர் விளங்கினார். அவர் கூக்குரலும் இடவில்லை, அவருடைய சத்தத்தை வீதியிலே கேட்க பண்ணவும் இல்லை என்று ஏசாயா 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாமும் கூட வாழ வேண்டும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே கொல்கத்தாவிலே கபாலஸ்தலத்திலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இந்த கபாலஸ்தலம் என்று சொல்லும்போது அந்த மூளை இல்லாத ஒரு மண்டையோடு போல அந்த மலை காட்சி அளிக்குமா. அப்படி இது எதை விளக்குகிறது என்று சொன்னால், அவருடைய சிந்தை இல்லாத மூளை இல்லாத ஒரு பகுதிக்குள்ளே அவர் கடந்து சென்றார்.
அப்படி நாமும் கூட நமக்கு விரோதமாக கிரியை செய்தவர்கள் அவர்களெல்லாம் நாம் மன்னித்து இந்த மலைக்கு பின்னாலே நாம் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சிரசு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம் என்று புலம்பல் 5:16 சொல்லப்பட்டது போல, நாம் நம்முடைய அபிஷேக தைலம் என கிரீடத்தை இழந்து போனால் நாம் மறுரூபம் அடைய முடியாது. எனவே அதையெல்லாம் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்து தலையிலே தரிசனங்கள் தோன்றுவதாக பார்க்கிறோம். தானியேல் 7:15 அப்படி நாம் ஆவியின் நிறைவினாலே இருக்க வேண்டும். அடுத்து அவருடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவரது வலது கை அணைக்கும் என்று உன்னத பாட்டு 8:3 சொல்லப்பட்டது போல, விசுவாசிகளாகிய நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் இருக்கிற மணவாளன் மணவாட்டி உறவை நாம் மேற்கொண்டு ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து கிறிஸ்துவனுடைய கண்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியின் 7 கண்களை உடையதாக அவருடைய கண்கள் இருந்தது. அவருடைய கண்கள் எரிகிற அக்னி ஜுவாலையைப் போல இருந்தது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:14, 19:12 நாம் பார்க்கிறோம். இப்படி அவருடைய கண்கள் பாலிலே கழுவப்பட்டவைகள் என்று உன்னத பாட்டு 5:12 சொல்லப்பட்டது போல, களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வேத வசனம் என்று 1 பேதுரு 2:3 சொல்லப்பட்டிருக்கிற விதமாக நம்முடைய கண்களும் கூட இந்த வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அப்படிப்பட்டவைகளாக இருந்தது. இயேசு தம்முடைய சந்ததியை கண்டார் என்று ஏசாயா 53:10-13 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் நிலைத்திருப்பார். அப்படியே நாமும் கூட நம்முடைய சந்ததிக்காக வாழ்கிறவர்களாக, நம்முடைய சந்ததிக்காக பாடுகளை அனுபவிக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து அவருடைய கண்கள் புறா கண்கள் கண்ணீர் நிறைந்தது போல தழும்பி கொண்டிருக்கிற அந்த ஜெப ஜீவியத்தை, மனதுருக்கத்தின் ஆவியை உடையதாக இயேசு கண்ணீர் விட்டார் என்று மனதுருகினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட புறா எப்பொழுதும் ஓய்வின்றி சத்தமிட்டு கொண்டிருக்கிறது போல ஜெப ஜீவியத்தை உடையதாக அவருடைய கண்கள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டது என்று நீதிமொழிகள் 4:25 சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்தம் உள்ளதாக, கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு உண்மையை செவ்வையாய் பார்க்க கடவுது என்று சொன்னது போல, நம்முடைய கண்களானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண்கள் யாவும் அவரை காணும், மேகங்களுடனே வருகிறார், அவரை நாம் காண வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு நிலையிலே நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். அடுத்து இயேசுவினுடைய செவிகளை பற்றி பார்க்கும்போது, நான் காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நாம் அதிகாலை தோறும் எழுந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய செவிகளாக நமக்கு இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இயேசுவினுடைய கன்னங்கள் என்று சொல்லும் பொழுது, அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், இடது கன்னத்தில் அறைந்தால் வலது கன்னத்தையும் கொடு என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லப்பட்டது போல, நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் அவர் முகத்தை மறைக்கவில்லை என்பதை போல, நாம் இந்த பாடுகள் உள்ள இந்த வாழ்க்கைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை நம்மாலே உணர முடிகிறது. அடுத்து இயேசுவினுடைய முகத்தை பற்றி பார்க்கும் பொழுது, நாம் தியானித்தது போல, அவமானத்துக்கோ உமிழ்நீருக்கோ என் முகத்தை மறைக்கவில்லை, என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன் என்று ஏசாயா 50:6-7 சொல்லப்பட்டது போல, நாமும் அப்படியே இருக்க வேண்டும். இயேசுவினுடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல இருந்தது என்று வெளிப்படுத்துதல் 1:16, மத்தேயு 17:2, தானியேல் 10:6 பார்க்கிறோம். அப்படியே நம்முடைய முகத்தில் பார்க்கும்பொழுது யாத்திராகமம் 34:29 மோசேயின் முகம் பிரகாசமாய் இருந்தது, ஸ்தேவானின் முகம் தேவதூதனை போல் இருக்க கண்டார்கள் என்று எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி நாம் ஒவ்வொரு அவயத்தையும் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை அவர்
கடைசி நாள் வரைக்கும் காக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்து 3வது பகுதி என்னவென்று பார்க்கும் பொழுது, அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவர். அந்நாள் வரை என்று சொல்வது எது என்று சொன்னால், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கடைசி நாட்களிலே நாம் இவ்வளவு நேரம் தியானித்தது என்ன என்று சொன்னால், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்படியானால் அவர் எப்படிப்பட்ட தேவன்? நான் அவரிடத்திலே ஒப்புவித்தது என்று சொன்னால், ஆவி, ஆத்மா, சரீரத்தின் அவயவங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தோம். அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர் என்று சொன்னால், அந்த நாள் என்று சொல்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை, 2ஆம் வருகை, திருடனை போல வருகின்ற வருகை. இந்த வருகையில திடீரென்று அவர் நடுவானத்தில் தோன்றுவார். அப்படி அவர் தோன்றும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், இயேசுவுக்குள்ளே நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அதாவது ஏற்கனவே பாதாளத்தில் இருந்ததான அந்த ஆபிரகாமின் மடி என்ற அந்த ஒரு பரலோகத்தின் ஒரு பகுதி இன்றைக்கு பூமிக்கு அடியிலே பாதாளத்திலே நரகம் என்ற இடத்துல இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு பகுதி ஆபிரகாமின் மடி என்று இருந்ததான பகுதியை அவர் பரலோகத்துக்கு பரதீசு என்ற பெயரில் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு. இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பரதீசு வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக, அங்கே மனுஷராலே பேசப்படாத பல பாஷைகளை பேசினார்கள் என்றும் சொன்னார். இப்படி ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட வருவார்கள். அது ஒரு பகுதி. 2வது பகுதி என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உயிரோடு நாம் இருக்கும்போது நாம் ஏற்கனவே நித்திரை அடைந்தவர்கள், அதாவது மரணம் அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்படியானால் என்ன நடக்கும்? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் என்று சொன்னால் விசுவாசத்தோடு பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு முதலாவது உயிர்த்தெழுதல். இந்த முதலாவது உயிர்த்தெழுதலிலே முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு முதலாவது உயிர்த்தெழுந்தவர். இப்பொழுது எழுந்திருக்கிறவர்கள் ஏற்கனவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பூமியில் இருந்ததான பரிசுத்தவான்கள். இவர்கள் மரித்தவர்களுடைய கல்லறையிலே இருந்து அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் அங்கே வருவார். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட வருகிறதான கிருபை அவர்களை உயிரோடு எழுப்பும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி இவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு நிமிஷத்திலே, இமை பொழுதிலே நாம் இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து அப்படியே ஆவிக்குரிய சரீரமாக நாம் மறுரூபப்படுவோம். இப்படி மறுரூபம் அடைவதற்காகத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் அவயவங்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் வைத்து கொண்டிருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, நாம் பாதுகாத்து கொள்ள முடியாது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை நம்மாலே பாதுகாத்து கொள்ள முடியாது. அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில், பிதாவாகிய தேவனிடத்திலே, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் எழுந்து நாம் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு அவயத்தையும் நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஸ்தோத்திரித்து தலை முடியிலிருந்து கால் நகங்கள் வரைக்கும்.
இப்படி பல பரிசுத்தவான்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய பரிசுத்தவான், அவர் மரித்து போய்விட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு சரீரத்தின் அவயத்தையும் ஸ்தோத்தரித்து தேவனுடைய கரங்களிலே கொடுத்து விடுவாராம். இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாம் செய்யும் பொழுது நமக்கு ஏராளமான கிருபை பெருகும். நாம் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட அது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதனாலே நமக்கு இந்த வசனத்தை இந்த வருடத்தில் நாம் கொடுத்திருக்கிறதுனால நாம் இந்த நாளில இருந்து நாம் இதை தீர்மானம் செய்வோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது சுத்திகரிக்கப்படும், மறுரூபமாக்கப்பட அது உதவியாக இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒரு நிமிடத்திலே இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது குற்றமற்றதாக கரை திரை இல்லாததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது? உலக தோற்றத்துக்கு முன்னே அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக இருப்பதற்காக பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த செய்தியை தேவனுடைய கரத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே நம்மை இந்த வருடமெல்லாம் நடத்துவாராக. இப்பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரித்து அவருடைய கரங்களிலே இதை ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்றறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்தது அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் காக்க வல்லவர். எங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய கரத்தில் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறோம். ஆவியானவர் காக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலே காத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய வசனத்தினாலே எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம், அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம், தெளிக்கப்படும் ரத்தத்தின் கீழ் வந்து சேர்ந்திருக்கிறோமே, அந்த ரத்தம் எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். உடைய வருகையில் நாங்கள் காணப்பட நீர் வரும்பொழுது ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட நீர் வரும்போது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக காக்கப்பட எங்களுக்கு தயவாய் இறங்கும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கூட இந்த அனுபவத்தை பெற உதவி செய்யும். தாழ்த்தி உரிமையாக்கி முட கருத்தில் கொடுக்கிறேன். இதை செய்ய முட நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.